விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம வந்து கால்நடை சம்மந்தமான வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ அப்படிங்கிறது பசுமாட்டோடைய 10 மாத சினைக்கால பயணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து குறிப்பாக 285 நாட்கள் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் எப்படி டிசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னா, காலக்கண்ணாக இருந்தால் லேட் ஆகும், கிடேரி கண்ணாக இருந்தால் லேட் ஆகும், முன்ன பின்ன போடும் 10 நாள் அப்படிங்கிற கணக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் 275 நாட்களில் இருந்து 275 280 நாட்களில் இருந்து 290 நாட்களுக்குள்ளே அது காலக்கண்ணாக இருந்தாலும் சரி, கிடேரி கண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கன்று அப்படிங்கிறது ஈன்றணும். அதுதான் பசுவனுடைய ஊசி போட்ட நாளிலிருந்து இந்த நாட்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஓகேவா? இப்போ இதில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு பருவமாக என்னென்ன நடைபெறுவது, ஒவ்வொரு மாதமும் எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் கொடுக்கக்கூடிய அதில் போடக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லதாக தான் இருக்கும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் பருவம் அப்படிங்கிறது 1லேருந்து 3 மாதங்கள். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கரு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகேங்களா? அதாவது அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம், அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பசுமாடுகளுக்கு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கவே கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மேக் பண்ணவே கூடாது. அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கரு உற்றாலுமே கலைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் முதல் 21 நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருவுற்ற முட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கர்ப்பப்பையில் மிதந்துக்கிட்டு வந்து 16லேருந்து 18 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து கரு தங்குவதற்கான உடல் வந்து பார்த்திங்கன்னா செய்திகளை தெரிவிக்கிறது, அந்த சிக்னல் கொடுக்கறது இதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் சிஎல்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கட்டி உடையக்கூடிய நேரம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கக்கூடிய நேரம் எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கக்கூடியது. அடுத்ததாக 45வது நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கருவினுடைய இதய துடிப்பு அப்படிங்கிறது மிக சிறிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும். கால் மற்றும் தலை வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவில் தோன்ற ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். எப்போனா 45வது நாட்களில். 90வது நாட்களை பொறுத்த வரைக்கும் கன்று ஒரு சிறிய எலி இருக்கு இல்லையா, சின்ன எலிக்குட்டி மாதிரியோ பூனைக்குட்டி மாதிரியே சின்ன அளவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட பாலினம் வந்து ஆண் அல்லது பெண் அப்படிங்கிறத ஸ்கேன் மூலயமா கண்டறிய முடியும். எங்கன்னா மாடுகளுக்கு கால்நடை மருத்துவமனைகளில் இதை வந்து ஃபைன் பண்ண முடியும். பட் அதை யாரும் பண்ணி கொடுக்க மாட்டாங்கள். ஓகேங்களா? ஸோ 90வது நாளில் இது நடக்கும். அடுத்ததாக 2வது பருவம் அப்படின்னு சொல்லும்போது 4 மாதங்களில் இருந்து 6 மாதங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமை தான் 2வது பருவம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உறுப்புகள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பருவம். ஓகேவா? இந்த காலகட்டத்தில் தான் ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா முழுமையான வளர்ச்சி அப்படிங்கிறத அடையுது. 4வது மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்றுக்குட்டியுடைய வாயில் இருக்கக்கூடிய பற்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர தொடங்கும். மூக்கு மற்றும் வாய் பகுதிகள் வந்து தெளிவாக தெரியக்கூடிய ஒரு பருவம் தான் வந்து இந்த 2வது பருவத்தில், குறிப்பாக அந்த 4வது மாதம் அப்படிங்கிறது. 5வது மாதம் பொறுத்த வரைக்கும் கன்றுடைய உடலில் மெல்லிசா முடிகள் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும். அப்படி முடிகள் வளர ஆரம்பிக்கும் போது குறிப்பாக கண் மற்றும் வால் முடிகள் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். கன்றுக்குட்டியோட கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா உதைக்கிறதா ஃபேட்டல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. பசுவோட வயிற்று பகுதிகளை நம்மளால் உணர முடியும். எப்போனா 5வது மாதம். இது வந்து மாட்டோட வயிற்று பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் நம்ம பார்க்கும்போது மாடு பார் அடியில் உதைக்குது, கன்றுக்குட்டி உதைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இதுதான் வந்து 5வது மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். 6வது மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்றுக்குட்டி சுமார் வந்து 10லேருந்து 15 கிலோ எடையோடு இருக்கும். இப்போது தான் கன்றுக்குட்டியோடைய நுரையீரல் மற்றும் பிற உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த டைமில் தான் முதிர்ச்சி அப்படிங்கிறது அடைய ஆரம்பிக்கும் 6வது மாதம். ஸோ 5வது மாதம் 6வது மாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் வளரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக 3வது பருவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 7லேருந்து 10 மாதங்கள். இது வந்து எடை அதிகரிப்பு. அதாவது முதல் பருவத்தில் கன்றுக்குட்டி தோணி ஒரு எலிக்குட்டி சைஸில் இருக்கும். அதற்கப்புறமேட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிகள் ஃபேட்டல் மூமெண்ட் நம்ம கண்டறியலாம். உடம்புல முக்கியமான பாகங்கள்லாம் வளர ஆரம்பிக்கும். 3வது பருவத்தில் எடைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமான காலம். எடை வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி 3 மாதங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும், 7 மாதங்களுக்கு பிறகு. ஓகேவா? இந்த 7வது மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பால் அப்படிங்கிறது நிறுத்திடணும்னு சொல்லுவாங்க. எதற்காக பால் நிறுத்தணும் அப்படின்னா 7வது மாதம் பசுவோட மடிக்கு ஓய்வு அப்படிங்கிறது கொடுக்க வேண்டும். அதை பார்த்திங்கன்னா ட்ரை பீரியட்ஸ்னு சொல்லக்கூடியது இப்போ தான். ஓகேங்களா? அடுத்த ஈற்றுக்கு அதிகமாக பால் கிடைக்கும் மற்றும் கன்றுகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம், அதாவது கிளஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீம்பால் வந்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக மட்டும் இல்லாமல் தரமானதாகவும் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதுக்கு தான்.
அதனால தான் 7வது மாதமே பால் நிறுத்தம் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? அப்போ தான் அடுத்த ஈத்தில் பால் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது 8வது மாதம் பொறுத்த வரைக்கும் கன்று பிறப்பதற்கு தயாராக தனது நிலைகளை மாற்றிக்கொள்ளும். பொதுவாக தலை மற்றும் 2 முன்கால்கள் பிறப்புறுப்பை நோக்கி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா டைவிங் பொசிஷனில் இருக்கும். இந்த 8வது மாதம் அப்படிங்கிறது 2 கால்களும் பின்னாடி, அதாவது பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி வெளியே போடுற டைமில் வருது இல்லையா, ஸோ அந்த டைமில் என்ன பொசிஷனில் இருக்குமோ அந்த பொசிஷனுக்கு தலையும் மற்றும் கால்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் 8வது மாதம். 9வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிரசவத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு நாளாம். பசுமாட்டோட இடுப்பு எலும்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா விரிஞ்சு மடியெல்லாம் பெரிதாகி காம்புகளில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து லைட்டாக கசியெல்லாம் ஆரம்பிக்கும். சிலர் சொல்லுவாங்க பால் வருது, மாடு மடி விட்டுருச்சு, பால் வந்துக்கிட்டே இருக்குது, கண்ணு போடலாமா. ஸோ இந்த காலகட்டங்கள் தான் 9வது மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து கன்று பிறப்பு அப்படிங்கிறது 280 இருந்து 285 இல்லை 290 நாட்களுக்குள்ளே, இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக கன்று அப்படிங்கிறது பிறக்கணும். அது காளை கன்றாக இருந்தாலும் சரி, கிடேரி கன்றுகளாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கன்று பிறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? இதில் முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, சினை மாடு பராமரிப்பில் முக்கிய குறிப்புகள் என்னென்னா, ஒன்று மாடு அமைதியான சூழல் மற்றும் தரமான தீவனத்தில் இருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா கரு களைவது வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாது. அப்படின்னா இயர்லி எப்ளாயின் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கருக்கலைவு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். 4லிருந்து 6 மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா தாது உப்புக்கள் மினரல் மிக்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வழங்கணும். அப்படி வழங்கலை அப்படின்னா கன்றின் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மற்றும் உறுப்புகள் வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிப்படையும். நீங்கள் தாது உப்பு சரியான அளவில் கொடுக்கும் பொழுது கன்றுடைய எலும்பு மற்றும் உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக தீவன அளவு வந்து 1லிருந்து 2 கிலோ வந்து அதிகரிக்கணும். எந்த டைம்லனா 7லிருந்து 8 மாதங்கள் அளவில் வந்து கன்றுடைய வளர்ச்சி, அதாவது பார்த்திங்கன்னா எடை வேகமாக அதிகரிக்கும். அப்படி எடை வேகமாக அதிகரிக்கும் பொழுது நம்ம தீவனங்கள் அப்படிங்கிறத அளவை கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா கன்றுடைய எடை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த டைமில் கொடுக்கக்கூடாது, பால் சுரந்துக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி கிடையாது. பால் சுரந்தாலுமே வெளியே வராது. அது வந்து கன்று பிறப்பதற்கு தேவையான ப்ராக்ரஸை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால அந்த நேரத்தில் அப்படி நடக்காது. அடுத்ததாக வந்து 9 to 10 மாதங்களை பொறுத்த வரைக்கும் சுத்தமான தனி அறை அப்படிங்கிறது தேவை. ஓகே? இல்லை நம்ம வந்து குப்பை குடங்கு கிடக்கிற இடத்துல கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து கன்றுக்குட்டி போடும் போது கன்றுக்குட்டிகளுக்கும் சரி மாடுகளுக்குமே சரி நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம மாட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா சுத்தமான இடத்துல தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து முதல் பருவத்தில் என்ன, 2ஆம் பருவத்தில் என்ன, 3ஆம் பருவத்தில் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா நண்பர்களுக்கு தெரியாது எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்னலாம் நடக்குது, எப்படியெல்லாம் வளருது, என்னென்ன பொசிஷன்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.